ஒரு விதை முளைக்கும்போது முதலில் வருவது தண்டு. ஒரு செடிக்கு தேவையான சத்துக்களை வேரிலிருந்து செடியின் பிற பகுதிகளுக்கு எடுத்து செல்ல தண்டு உதவுகிறது. மேலும் தண்டுகள் திசுக்களை உருவாக்குகின்றன. ஒலி சேர்க்கை பெரும்பாலும் இலைகளில்தான் நடக்கும், ஆனால் வாழை போன்ற சில செடிகளில் தண்டுகளிலும் நடக்கும். சில தண்டுகள் புதிய தாவரங்கள் உருவாக்க உதவுகின்றன. சில தண்டுகள் முள்ளாக மாறி தாவரத்தை பாதுகாக்கின்றன. தண்டுகள் ஒரு தாவரத்தின் இலைகள் மற்றும் பூக்களை தாங்குவதுடன் அதன் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு சில தண்டு வகைகளை பற்றி பார்ப்போம். நிலத்திற்கு அடியில் வளர்ந்து பரவுகின்ற தண்டு நிலத்தடி தண்டு அல்லது அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் என்கிறார்கள். உதாரணமாக, உருளையை கிழங்கு தண்டு என்றும், வெங்காயத்தை குமிழ் தண்டு என்றும், கிடைமட்டமாக வளர்வதை வளர்த்தண்டு என்றும் அழைக்கிறார்கள். நிலத்திற்கு மேல் வளரும் தண்டை ஏரியல் ஸ்டெம் என்கிறார்கள். உதாரணமாக, மரங்கள் நேரான தண்டுகள் எனவும், படரும் தாவரங்கள் படர்த்தண்டு எனவும், ஆதரவு பெற்று மேல் ஏறி வளர்வதை கிளைத்தண்டு எனவும், தண்டு முள்ளாக மாறி தாவரத்தை பாதுகாப்பது முள்ளுத்தண்டு எனவும் அழைக்கிறார்கள். நீர்வாழ் தாவரங்களில் வளரக்கூடிய தண்டு அக்வாட்டிக் ஸ்டெம் என்கிறார்கள். உதாரணமாக, நீருக்குள் இருக்கும் தண்டை மூழ்கிய தண்டு என்றும், நீரின் மேல் பரப்பில் இருக்கும் தண்டை மிதக்கும் தண்டு என்றும், மண்ணிலும் நீரிலும் வளரக்கூடிய தண்டை ஒட்டுண்ணி தண்டு என்றும் அழைக்கிறார்கள்.